மு- முகம் கரோதி வாசாலம் புங்கம் லங்கயத்தே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாமசிரேஷ்டம் மனுமப்பி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் ஒரு பெரும் மாதிரும் கோஷ்டவத்திம் ராதாகுண்டம் கிரிவரமஹோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. பாகவத பிரார்த்தனை. கிருஷ்ணாதன்யமஜானத க்ஷணமபி ஸ்வப்னேபி விஸ்வேஸ்வரே தஸ்மின் பக்திமஹைத்து கிம் விதததோ ஹிருத்காய வக்பிர்சதா ஸ்ரீலான் சத்குணபுஞ்சகேலி நிலையான் பிரேமாவதாரானகம் வந்தே பாகவதானிமம் அனுலவம் மூர்னா நிபத்யக்ஷிதோ. இப்போ 11வது காண்டம் 7வது அத்தியாயம் உத்தவ கீதை அப்படின்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் முதல் 20 ஸ்லோகங்கள் நம்ம முடிச்சிட்டோம். 21லேருந்து 40 வரைக்கும் இன்னைக்கு பார்க்கலாம். அப்போ பகவான் உத்தவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். உத்தவருக்குன்னு ஒரு திட்டங்களை அவர் கொடுக்குறார், பகவான் கொடுக்குறார். அதன்படி அவர் பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொல்கிறார், மனித உருவில் உள்ள வாழ்வில் சுய கட்டுப்பாடும் சாங்கிய யோகத்தில் நிபுணத்துவம் உள்ளவர்களால் என்னை எனது அனைத்து சக்திகளுடன் நேரடியாக காண முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை விவரமாக நம்ம பார்க்கலாம். மனித வாழ்க்கையில் தான் சுய கட்டுப்பாடுலாம் உண்டு. மிருக வாழ்க்கையில் கட்டுப்பாடு எப்படி இருக்குன்னா இயற்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மிருகங்களும் கட்டுப்பாடோட தான் வாழுது. ஆனால் அவங்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது, உயர்ந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்கிற அறிவு கிடையாது. அதனால தான் வித்தியாசம். மற்றபடி அவங்க அந்த 6வது அறிவு கிடையாது மிருகங்களுக்கு. ஆனால் மனிதனுக்கு அது இருக்குது. மனிதனுக்கு தான் தன்னை அறியும் விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், அதெல்லாம் உண்டு. அதில் தான் இங்கே சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சாங்கிய யோகத்தின் நிபுணத்துவம். சாங்கிய யோகத்தினுடைய நிபுணத்துவம் உள்ளவர்கள் அப்படின்னும் போது இது சாங்கிய யோகம்ன்றது என்னது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். கபிலதேவர் தேவஹூதிக்கு சொன்னது தான் சாங்கிய யோகம். இந்த உலகத்தை ஆராய்ச்சி செஞ்சு இது என்ன சொல்கிறோம், உலகத்தை கண்டு ஆராய்ச்சி செய்து பக்தி யோகத்துக்கு வர்றது. சாங்கிய யோகம்ன்றது உலகாய விஷயங்கள் 24 மூலக்கூறுகளை ஆராய்ச்சி செய்து எப்படிப்பட்டது இந்த உலகம் என்பதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வர்றது தான் சாங்கிய யோகம். இதை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இந்த 2 விஷயத்தை யார் செய்கிறாங்களோ, சுய கட்டுப்பாடு சாங்கிய யோகத்தினுடைய நிபுணத்துவம் அறிந்தவர்களால் என்னை எனது சக்திகளுடன் நேரடியாக காண முடியும். ஏன்னா இந்த பௌதிக உலகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது கூட நமக்கு ஒரு உண்மை தெரியுது. என்ன உண்மை தெரியுது? எல்லாத்தையும் ஆட்டி வைப்பவன் அவன்தான். அது இந்த பௌதிக உலகம் என்பது கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தி. அது அதுவும் அவருடைய சக்தி தான் அப்படின்றதெல்லாம் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியும். இப்போ வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, மனித உருவில் உள்ள வாழ்வில் ஆத்ம ஞானத்தை புரிந்து கொள்வதற்குரிய அறிவை ஆத்மா முழுமையாக பெற்றிருக்கிறது. மற்ற வாழ்வில்லாம் முடியாது. இப்போ ஒரு நாயாவோ பூனையாவோ இருந்தோம்னா அது இந்த 4 விஷயத்தை தான் செய்யும். உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், மடிந்து போதல், இல்லை சண்டையிடுதல். இந்த 4 விஷயத்தை தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் மனித வாழ்க்கையில் மட்டும்தான் நான் யார், கடவுள் யாருன்ற கேள்வியெல்லாம் வரும். எதிர்காலத்தை பற்றியும் அறிய முடியும். நான் அடுத்தது என்ன பிறக்க போகிறேன், நாயா பேயா பூனையா, என்ன பண்ண போகிறேன். மேலும் இந்த உலகம் அடுத்த உலகம் ஆகிய 2 உண்மை நிலைகளையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த மறு உலகம் இருக்கிறது, மிகப்பெரிய ஆன்மீக உலகம் இருக்கிறதுன்றது கூட மனித வாழ்க்கையில தான் புரிய முடியும். வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்ந்துள்ள மனித உருவில் உள்ள ஆத்மா மரணமற்ற வாழ்வை அடைய முயற்சிக்க கூடும். இப்போ மிருகங்கள்லாம் அதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல, தெரியாது வேற. அறியாமை முழுக்க முழுக்க மூடி இருக்குது மிருகங்களை. ஆனால் மனித வாழ்க்கையில் அப்படி கிடையாது. இத்தகைய மேலான ஒரு நிலையில் ஆத்மா உண்ணுதல், உறங்குதல், பருகுதல் போன்ற சாதாரண மிருக செயல்கள் நன்கு பரிச்சயம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ மனித உடல் இதுக்கு தகுதியான விஷயத்தை குறிச்சிருக்காங்க. மனித உடல்ல ஆன்மீக முன்னேற்றம் பெறுவதற்கு ஏதுவான விஷயங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. அறிவே கொடுத்துருக்கிறார் பகவான். இப்போ இங்கே பேசும்போது கபிலர் எப்படி தன் தாய் தேவஹூதிக்கு விஷயங்களை சொல்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தாய் என்ன சொல்கிறாங்க, தேவஹூதி, நான் இந்த உலகாய விஷயங்களில் தோற்று போயிருக்கேன், சோர்ந்து போயிருக்கிறேன்,
அதனால நீங்க வந்து என்னை வந்து எடுங்க, இந்த அறியாமை கடல்ல விழுந்திருக்கிறேன். அதாவது மகனே வந்து யாரும் மகன்கிட்ட பாடம் படிக்கிறது கிடையாது. ஆனால் நீங்க மகன் தான் அவங்களுக்கு கடவுள்னு தெரியும். தன் மகனே வந்து குருவாகவும் கடவுளாகவும் இருக்கிறதுனால அந்த அம்மா வந்து அவர்கிட்ட சரணடைஞ்சு இந்த சாங்கிய யோகத்தை அறிகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க பகவான் வந்து எல்லாத்துக்கும் வந்து பகவானை பற்றி அறியணுன்றது வந்து இங்க ஞானம் ஞானம்னு ஒரு விஷயம் வருது. ஞானம் வந்து தேவை, பக்திக்கு வந்து ஞானம் கண்டிப்பா தேவை. வெறும் ஞானத்தை வச்சே பகவான் அடைய முடியாது, அது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து வந்து ஞானம் இல்லைனாலும் பகவான் அடைய முடியாது. ஏன்னா ஞானம் இல்லாத பக்தி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் உணர்ச்சியா இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்துல இருந்து போயிடும். நிறைய பேர் அப்படி நான் பார்த்துருக்கேன். மாயாப்பூருக்கு வருவாங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க நீங்க பக்தி செய்யணும்னா கடவுள் யார், நான் யார், என்னுடைய மனித வாழ்க்கையின் குறிக்கோள் யார், இதுக்கான விடைகளை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்க வந்து பக்தி செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. இல்லைன்னா அவங்க வந்து இந்த ஒரு அஹ், ஒரு டெம்பரவரியா, ஒரு நிரந்தரம் இல்லாம ஒரு சில நேரங்கள்ல வந்து உணர்ச்சிகள் எழும். அதை நம்ம பக்தின்னு சொல்ல முடியாது. அப்போ பகவானை யார் காண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பகவானே பதில் சொல்றார். யார் வந்து தன்னை தன்னுடைய வாழ்க்கையில சுய கட்டுப்பாடை வைத்திருக்கிறார்களோ, கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பகவான் கிட்டவே போக முடியாது. சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம், வைராகியம் ரொம்ப அவசியம், ஞானம் அவசியம். வைராகியமும் ஞானமும் அவசியம். அதை கொண்டு பகவான் அறியும் போது நமக்கு ஏற்றம் கிடைக்கிறது. அதை வந்து பகவானே சொல்றாரு. அடுத்து 22வது ஸ்லோகம். இவ்வுலகில் பல வகையான உடல்கள் படைக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் சிலவற்றுக்கு ஒரு காலும், மற்றவற்றுக்கு 2, 3, 4 காலும், அதிகமான கால்களும் உள்ளன. ஜீவராசிகள் தான் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு கால் உள்ளதெல்லாம் ம மரங்கள்லாம் ஒரு கால் தான், 2 கால் கிடையாது. மரங்களுக்கு ஒரு கால் தான் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கால் ஜீவராசிகள்லாம் நிறைய இருக்கு. 4 கால் ஜீவராசி இருக்கு. 100 கால் ஜீவராசிகளும் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா மரவட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கால்கள் இருக்கு. சிலந்தி பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 இல்லை 8 கால், 8 கால் பூச்சின்னே ஒரு பூச்சி இருக்கு. 8 கால் இருக்கு, 12 கால் இருக்கு. அப்புறம் அந்த காக்ரோச்சுக்கெல்லாம் நிறைய, கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் நிறைய கால்கள் இருக்கு. 6ஓ 8ஓ இருக்குது. அந்த மாதிரி பல கால் உடைய மிருகங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, ஜீவராசிகள் இருக்கு. நம்ம பகவானே சொல்றார். சிலது காலே இல்லைன்னு சொல்றார். சில விலங்குகளுக்கு வந்து கால் கிடையாது. நீங்க இப்போ பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்புக்கு கால் கிடையாது. அந்த மாதிரி சில ஜீவராசிகளுக்கு கால்கள் கிடையாது. ஆனால் இவை அனைத்திலும் மனித ரூபமே எனக்கு மிக பிரியமானதுன்னு சொல்றாரு. ஏன் மனித ரூபமே மிக பிரியமானதுன்னு சொல்றாருன்னா, இது நம்ம பைபிளில் கூட பார்க்குறோம். கடவுள் தன்னை போல மனிதனை படைத்தான்னு. அவங்க பைபிள் வந்து ஒத்துக்குது கடவுள் வந்து உருவமுள்ளவர் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை மாற்றிட்டாங்க. அதனால் அவங்க கருத்து வேற்றுமைகளில் மாறிட்டாங்க. கடவுள் வந்து தன்னை போல மனிதனை படைத்தார்னு ஒரு வாசகம் பைபிளில் இருக்குது. பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ இங்கேயும் பாருங்க, பகவான் சொல்றார் மனித உருவு தான். ஏன்னா மனித உருவில் ஒரு வசதிகளாம் வச்சிருக்கிறார் தன்னை அடைவதற்கான. அதனால நித்தியமான உருவமும் மனித மாதிரி தான் இருக்கு ஆன்மீக உலகத்தில். ஆனால் அது எப்படி ஷைனிங் நம்மள மாதிரி இது இல்லாமல், பளபளப்பு இல்லாமல், நாமெல்லாம் பளபளப்பே இல்லாமல் இருக்கிறோம். ஒருவேளை ஆன்மீக உடலில் வந்து பளபளப்பாகவும் இன்னும் தெளிவாகவும் இந்த பௌதிகமான பொருட்களால் ஆகாததாகவும் இருக்கும் அங்கே இருக்கிற ஆன்மீக உடல். ஆன்மீக உடலுக்கும் பௌதிக உடலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இந்த பௌதிக உடல் அழியக்கூடியது. பஞ்சபூதங்களால் ஆனதுனால அழிஞ்ச பிறகு அந்த பஞ்சபூதங்களில் போய் கலந்துரும். ஆனால் ஆன்மீக உடல் அப்படி இல்லை. அது நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அது எப்படி முழுக்க முழுக்க ஞானம், முழுக்க முழுக்க சத்சித் ஆனந்தம்னு சொல்கிறாங்கல்ல, உண்மையானது, ஆனந்தமானது. அது எப்படின்னு நமக்கு வந்து அனுபவிச்சாதான் தெரியும்னு நான் நினைக்கிறேன். சச்சித் ஆனந்தம்னா என்ன அப்படின்றது வந்து அழியாத ஒரு உடல். அது ஆனால் மனித உடல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். இப்போ நம்ம பகவானை வந்து ஆன்மீக உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரியான
ஒரு தேகத்தை தான் ஜீவராசிகளுக்கும் கொடுக்குறாராம். இருக்கு, கொடுக்குறாருல்ல, இருக்கு, நித்தியமாக இருக்கிறது. இப்போ எங்கே போச்சுன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போவும் இதுக்குள்ளே தான் இருக்கு, அது மூடப்பட்டு இருக்கிறது. அதான் ஆத்மா இல்லை, அது மூடப்பட்டு இருக்கிறது. ஆன்மீக உலகம் போகும்போது அது வெளிப்படும். அடுத்து இவ்வுலகில் பல வகையான, அதை படிச்சிட்டோம். 22, 23. அப்போ விடுதலைன்றது வந்து மனித உடல்ல தான் சாத்தியம், வேற எந்த இடத்துலையும் சாத்தியம் கிடையாது. அதனால மனித உருவை பகவான் விரும்புகிறார். 23வது ஸ்லோகம். பரமபுருஷராகிய நான் சாதாரண புலன் உணர்வினால் அறியப்பட முடியாதவன் அவன். என்னை யாராலையும் அறிய முடியாது. இருப்பினும் மனித வாழ்வில் இருப்பவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆராய்ந்து அறியப்பட்ட அறிகுறிகளால் நேரடியாக என்னை தேடுவதற்கு தங்களுடைய புத்தியையும் பிற புலன்களையும் சாமர்த்தியத்தையும் உபயோகிக்கலாம். அப்ப பகவான் சொல்றார், மனித உடல்ல வந்து இந்த தேடலை ஆரம்பிக்கலாம். தேடல்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நமக்கே அது புரியல. அந்த விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறமும் நம்மளுடைய திருப்தி இல்லாமல் தான் இருக்கிறோம். வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு நினைப்போம். வீடு வாங்கிட்டதுக்கு அப்புறமும் மனசு வந்து சஞ்சலமாகவே இருக்கும். இது வேணும் அது வேணுன்ற ஒரு ஒரு குறிக்கோள்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த குறிக்கோள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம திருப்தி இல்லாமல் இருப்போம். அது ஏன்னா பகவானை அடையிற வரைக்கும் நம்ம அப்படிதான் இருக்க போறோம். ஏன்னா பகவானை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு முழுமையான ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா ஆத்மா இங்க சந்தோஷமாவே இல்லை. கட்டுண்ட வாழ்க்கையில வந்து ஆத்மாவுக்கு வந்து ஆத்மா வந்து மூடப்பட்டு இருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிறது, மயக்க நிலையில் இருக்கிறது. அதனால அங்க வந்து நிம்மதியே இல்லை. பௌதிகமாக நம்ம என்ன அடைஞ்சாலும் சரி, அது நமக்கு முழுமையான ஆனந்தத்தை தராதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இங்க விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் என்ன சொல்றாருன்னா, இஸ்லோகத்தில் யுக்தா என்ற சொல் பக்தி யோகத்தின் கட்டுப்பாடான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளவர்களை குறிக்கிறது. சில மூடர்கள் நிறைப்பதை போல் பகவத் பக்தர்கள் மத வெறியர்களாகி தங்கள் புத்தியை விட்டு விடுபவர்கள் அல்ல. அனுமானத்தக மற்றும் குணைர் லிங்கை என்ற சொற்கள் சுட்டிக்காட்டுவதைப் போல பக்தியோகத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு பக்தன் மனித மூலையில் உள்ள எல்லா பகுத்தறிவு பிரிவுகளாலும் தீவிரமாக பரமபுருஷரை தேடுகிறான். தேடுதல் என்று பொருள்படும் மிருகயந்தி என்ற சொல் ஒழுங்கற்ற அல்லது அங்கீகரிக்கப்படாத முறையை குறிப்பிடுவது ஆகாது. ஒரு குறிப்பிட்ட நபரின் தொலைபேசி எண்ணை தேடும் நாம் அங்கீகரிக்கப்பட்ட தொலைபேசி செய்தி புத்தகத்தில் பார்க்கிறோம். அவ்வாறே நாம் ஒரு குறிப்பிட்ட பொருளை தேடும்போது அப்பொருளை பிரத்யேகமாக விற்பனை செய்யும் கடைக்கு சென்றால் நாம் தேடும் பொருள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நமக்கு புடவை வாங்கினோம்னா புடவை கடைக்கு போகணும், இரும்பு சாமான் வாங்கினோம்னா இரும்பு சாமான் கடைக்கு போகிறோம், காய்கறி வேணும்னா காய்கறி கடைக்கு போகிறோம். அப்போ நம்ம ஏன் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம தேடுறோம்னா அது சம்மந்தப்பட்ட கடைக்கு தான் போகிறோம். அது போல பகவானை தேடணும்னா நம்ம கற்பனைப்படி தேடுறதில்ல. நம்ம கற்பனைப்படி தேடாமல் நமக்கு குரு பரம்பரையில எப்படி பகவானை வர்ணிச்சிருக்காங்களோ, எப்படி கொடுத்திருக்கிறார்களோ அப்படிதான் அப்படின்னு சொல்றார் ஜீவ கோஸ்வாமி. பரமபுருஷரை பற்றிய தகவலை சேகரிக்க ஒருவன் அதிகாரப்பூர்வமான வேத சாஸ்திரங்களின் ஒழுங்கான பரிசோதனையை நடத்த வேண்டும். சாதாரண மன யுகத்தினாலோ ஜடப்புலன்களின் செயல்களினாலோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடையவோ அறியவோ முடியாது என்பதை இந்த ஸ்லோகத்தில் உள்ள அக்ரஹாயம் என்ற சொல் குறிக்கிறது. நாமே வந்து அறிய முடியாது. ஏன்னா நம்முடைய புலன்கள் வந்து அறியறதுல தடுத்துரும். அத்த ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாபவேத் கிராயம் இந்திரியை சேவோன் முக்கோ ஹி ஜீவாதோ ஸ்வயம் ஏவ ஸ்மிருதி அத்தக. எவராலும் தனது பௌதிக மாசுடைய புலன்களால் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகளின் உன்னத தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவன் உன்னதமான பகவத் சேவையில் தன்னை ஆழ்த்தி விடும்போதுதான் பகவானின் உன்னத நாமம், குணம், ரூபம், லீலைகள் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஏன்னா பகவானை அறியறதுன்றது வந்து நம்முடைய புலன்களால் சாத்தியமான விஷயம் கிடையாது. அதுக்கு தான் பகவான் வந்து மூளை கூர்மையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தேடுதல், ஒரு பொருளை தேடுறோன்னா அந்த கடைக்கு போனோம்னா அந்த பொருள் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே போனால் தான் அந்த பொருள் கிடைக்கும். இப்போ நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணிடுறோம், எது வேணாலும் எங்கேருந்து வேணால் கிடைக்கும் ஒரே கடையில், இல்லையா? அதாவது அது கூட அந்த அந்த செக்ஷன் எங்கே இருக்கோ இந்த மாதிரி பொருள் எல்லாம் அதை போட்டு நம்ம சர்ச்சில் போடுறோம், இல்லையா?
எனக்கு துணி தான் வேணும்னா துணின்னு போட்டு அந்த துணி வேணும், எந்த துணி வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் அது காட்டி அங்கேருந்து அந்த பொருளை எடுத்து நமக்கு கொடுக்குது. அதே போல் பகவானை நம்ம வந்து அறியணும் அப்படின்னும் போது அதுக்குரிய முறைகளை பண்ணாதான் பகவானை அறிய முடியும். என்னுடைய புலன்களை கொண்டு பகவானை அறியணும்னு நான் நினச்சேன்னா முடியாது. எப்படி அறிய வேண்டும்? சேவைகளை செஞ்சு பகவானுடைய நாமத்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் பகவான் வந்து அதில் திருப்தி அடைஞ்சாருன்னா உங்களுக்கு காட்டுவார், இல்லைன்னா காட்ட மாட்டார். உங்களுடைய பக்தி தொண்டில் பகவான் திருப்தி அடைந்தார் என்றால் அவர் தன்னை வெளிப்படுத்துவார், இல்லைன்னா வெளிப்படுத்த மாட்டார். அப்போ பகவானை நேரடியாகவும் மறைமுகமாகவும் உணர்வதற்கு இவைகளை உபயோகிக்க முடியும். எதை? மனித மூளையில் உள்ள பகுத்தறிவு மற்றும் புத்தி கூர்மையை. பகவானுடைய சிருஷ்டியின் மூலம் அவரை மறைமுகமாக உணர முடியும். எல்லாருக்குமே தெரியும் அது. இப்போ வானத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, வாயு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் பார்த்து கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் கடவுள் இருக்கிறார் அப்படின்ட்டு. நம்முடைய புத்தியினால் மற்றும் புலன்களால் இவ்வுலகை நாம் உணர்வதால் நம் சொந்த புத்திக்கும் ஒரு சிருஷ்டிகர்த்தா இருக்க வேண்டும் என்றும் அந்த சிருஷ்டிகர்த்தா அதிபுத்திசாலி என்றும் நாம் முடிவு செய்யலாம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்து கூட கடவுள் இருக்கிறார்ன்ற உண்மைக்கு யார் வேணா வரலாம். எனவே சாதாரண பகுத்தறிவை கொண்டே அனைத்தையும் ஆளும் பரமபுருஷர் ஒருவர் இருப்பதை நாம் நிதான புத்தி உள்ளலால் புரிஞ்சு. இதுக்கு வந்து பெரிய அறிவுடையவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அறிவை உபயோகப்படுத்தணும்னா நமக்கு தெரியும் எப்படி இந்த கோலங்கள்லாம் வான்வெளியில் வந்து அப்படியே நிற்குதே, தொங்குதே, எப்படி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ சக்தி இருக்கிறது. இந்த நாஸ்திகர்களுக்கு சொல்லப்படுறது. நம்ம பகவானுடைய இன்னும் நுணுக்கமாக நம்ம அறியணும் போது சாஸ்திரங்கள், குரு சாது சாஸ்திரத்தை கொண்டு சேவை செய்து பகவானை அறிகிறோம். அப்போ பிரபுபாதர் வந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். பகவான் சர்வ பூதேஷு லக்ஷித ஸ்வாத்மனாஹரி திருஷ்யைர் புத்திர் ஆதிபீர் திருஷ்டா லக்ஷணைர் அனுமாபகை. பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனிப்பட்ட ஆத்மாவுடன் ஒவ்வொரு ஜீவராசியிலும் இருக்கிறார். நாம் காணும் செயலிலும் புத்தியிலிருந்து உதவி பெறும் செயலிலும் இவ்வுண்மையை நம்மால் உணரவும் அனுமானிக்கவும் முடியும். பகவான் வந்து எல்லா ஜீவராசிகள்லையும் இருக்கிறார், தனிப்பட்ட ஆத்மாக்கள்லையும் இருக்கிறார். நாம் வந்து இவர்கிட்ட இருந்து இதை வந்து அறியறத வந்து புத்தி, நம்ம செய்கிற செயல் புத்தி இதை வச்சு இந்த உண்மையை நம்மால் உணரவும் அனுமானிக்கவும், இதை பற்றி அனுமானம் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி முடிகிறார். ஸ்லோகம் 24. இவ்விஷயத்தில் பழமையான ஒரு சரித்திர வரலாற்றை முனிவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். இது எல்லையற்ற மகிமை வாய்ந்த எது மகாராஜனுக்கும் அவதூதருக்கும் நிகழ்ந்த சம்பாஷணை வடிவில் உள்ளது. அவதூதர்னா என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். அவதூதர் அப்படின்னும் போது அவன் பக்தர்களில் ரொம்ப மேலே இருக்கிற நிலை. அவங்க வந்து கட்டுப்பாட்டு விதிமுறைகள் கடையே பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து ஒரு பைத்தியகார மாதிரி இருக்கிறவங்கள தான் அவதூதர்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு அவதூதரை நம்ம பார்த்துட்டோம். அவர் வந்து ரிஷபதேவர். அவர் கடவுள் தான், சக்தி ஊட்டப்பட்ட அவதாரம். அவதூதர்கள்லாம் வந்து ஒரு நம்மளை மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தோட பக்தி பண்ணுறதில்ல. அவங்க வந்து இயல்பாக பக்தி செய்யக்கூடியவர்கள். அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் இப்போ இங்கே வந்து நம்ம அவந்தி பிராமணர் தான் இப்போ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு வித்தியாசமான அவதூதர். அவர் யது மகாராஜருக்கு வந்து ஆலோசனை சொல்கிறார், அவருக்கு வழிகாட்டுறார். அப்போ வேத ஞானத்தை பெறுவதற்கு விவேகமுள்ள புத்தியை எவ்வாறு பக்தி யோகத்தில் உபயோகிக்க முடியும் என்பதையும், முடிவில் ஒரு அறிவாளி எவ்வாறு பரமபுருஷரின் தாமரை பாதங்களை அடைவான் என்பதையும் உத்தவருக்கு காட்டும் பொருட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த வரலாற்றை சொல்கிறார். அப்போ பகவானே வந்து ஒரு வரலாற்றை வச்சு உத்தவருக்கு ஞானம் கொடுக்கலான்னு பார்க்குறார். அதுதான் வந்து அவந்தி பிராமணரும் யது மகாராஜரும், யது வம்சத்தில் வந்த யது மகாராஜரும் ரெண்டு பேரும் பேசுறத தான் இப்போ வந்து இங்கே நமக்கு வந்து உதாரணம் காட்டுறார் பகவான். ஏன்னா புத்தவருக்கு வந்து இவங்க ரெண்டு பேருடைய சம்பாஷணை வந்து ரொம்ப முக்கியமானது. அவந்தி பிராமணர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பக்தர், அதனால அவரை பற்றி பேசலான்னு சொல்றார். ஒரு சமயம் யது மகாராஜர் மிகவும் இளமையாகவும் பண்டிதரமாகவும் காட்டப்பட்ட ஒரு பிராமண பரதேசி பயமில்லாமல் சஞ்சரிப்பதை பார்த்தார்.
எது வந்து தெரியும், எது இப்போ எந்த மன்னன், யயாத்தின்னு ஒரு மன்னன் இருந்தால் அதெல்லாம் நம்ம 9வது காண்டத்தில் பார்த்துட்டோம். யயாத்தியினுடைய மனைவி வந்து தேவயானை, சுக்கராச்சாரியாருடைய மகளை அவர் மணந்து கொண்டார். அந்த நாட்டு மன்னனுடைய பெண் வந்து இன்னொரு ஒரு இளவரசி, 2 பேரும் சண்டை போடுவாங்க. அந்த சண்டையில் வந்து பிரச்சனை வந்து தான் அவள் வந்து மன்னனுடைய மகள், அவள் பேர் மறந்துட்டேன், சர்மிஷ்டை. சர்மிஷ்டை வந்து வேலைக்காரியாகும். அவளையும் மணந்து கொள்கிறான் யயாத்தி. கடைசியில் யயாத்தி வந்து பகவானை அடைஞ்சதா வரலாறு சொல்லுது. அந்த யயாத்தியினுடைய 2 மனைவிகளில் இது இவ பேர் என்ன, தேவயானையினுடைய மகன் தான் யது. அந்த யது வம்சத்தில் தான் பகவானே வரார். அந்த யது மன்னன் இப்போ இந்த அவந்தி பிராமணர்கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கிறார். அவர் பார்க்குறார், அவர் வாழ்ந்த காலத்தில் அவந்தி பிராமணர் இருந்திருக்கிறார். அப்போ அந்த அவந்தி பிராமணர் ஒரு அழகாக இருக்கிறார், ரொம்ப இளமையாக இருக்கிறார், பண்டிதராக இருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி. இங்கே பரதேசி அப்படின்ற வார்த்தைக்கு இந்தியில் வந்து என்ன அர்த்தம்னா, சமஸ்கிருதம் இந்தியில் வந்து பரதேசி அப்படின்னா வேற ஊரை சேர்ந்தவன். பரதேசி, தேசினா ஊர், வேற ஊரை சேர்ந்தவன் தான் பரதேசின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழில் பரதேசினா பிச்சைக்காரன். இங்கே அந்த மாதிரி சொல்லாமல் பரதேசின்னு போட்டாங்க இல்லையா? அப்போ வந்து இவர் பிச்சைக்காரன் மாதிரி தான் இருந்தார். நான் இதை யோசனை பண்ணேன். இப்போ பரதேசின்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையா இருக்கா, இங்கே இல்லையா அப்படின்னு இங்கே பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை. அவதூதம், த்விஜம். அவதூதத்தை வந்து பரதேசின்னு சொல்கிறாரு. பரதேசி அவதூதர் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து துணி போடுவாங்க, போட மாட்டாங்க, சிரிப்பாங்க, கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் இருப்பாங்க, பிச்சைக்காரர் மாதிரியும் இருப்பாங்க. அப்போ இங்கே வந்து பரதேசின்ற அந்த இந்தி வார்த்தைக்கு இது மொழி பெயர்ப்பு எடுக்கக்கூடாது. பரதேசின்னு இந்தியில் சொன்னால் வேறு ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து அது இல்லை. தமிழில் பரதேசி, அவதூதரை வந்து பரதேசின்னு சொல்கிறாங்க. பிச்சைக்காரன் மாதிரி, பைத்தியக்காரன் மாதிரி. அடுத்து ஸ்லோகம் 26. அதில் வந்து யது மன்னர் வந்து போய் கேட்குறார், பிராமணரே, நீர் எந்த சமய செயலிலும் ஈடுபடாமல் இருந்தும் இவ்வுலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் மக்களையும் பற்றி நன்கு அறிந்திருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த அசாதாரணமான புத்தியை நீர் எவ்வாறு அடைந்தீர் என்பதையும், நீர் ஏன் உலகம் முழுவதிலும் ஒரு சிறுவனைப் போல உலவி வருகிறீர்கள் என்பதையும் கூற வேண்டுகிறேன். யார் வந்து இந்த அவதூத நிலையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. மற்ற பக்தர்கள் செய்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடான பக்தி முறையெல்லாம் இருக்க மாட்டாங்க. பைத்தியக்கார மாதிரி அப்படியே சுற்றின்னு இருப்பாங்க. அவங்க யார் என்ன ஏதுன்னு புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் இந்த யது மகாராஜருக்கு இவரை பற்றி புரிஞ்சிடுச்சு. அதனால தான் கேட்குறாரு, நீங்கள் வந்து சாதாரணமாக தெரியலையே, நீங்கள் யார், எதுக்கு இப்படி சுற்றுறீங்க, ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு சின்ன பையன் மாதிரி சுற்றுறீங்களே, காரணம் என்னன்னு கேட்குறாரு. பொதுவாக மனிதர்கள் மதம், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்வு, ஆத்ம ஞானம் ஆகியவற்றை விருத்தி செய்து கொள்ள கடினமாக உழைக்கின்றனர். மேலும் ஆயுளை அதிகரித்துக் கொள்வதும், புகழை அடைவதும், பௌதிக செல்வத்தை அனுபவிப்பதுமே அவர்களுடைய உள்ளெண்ணம். இவர் வந்து யது மகாராஜர் சொல்றார், உலகத்தில் வந்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கு தான் பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு வந்து உடல்ல இருந்து ஆத்மா இருக்கு அப்படின்ற உண்மையெல்லாம் புரிந்து கொள்றதும் கஷ்டம்தான். அவங்கெல்லாம் என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆன்மீக பயிற்சின்ற பேரில் கூட உடலை தான் கவனிச்சுக்கிறாங்க. ஆன்மீக பயிற்சின்ற பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகா யோகா யோகான்னுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உடல் தான் நல்லா கவனிச்சுக்கிறது. நிறைய பேருக்கு வந்து நம்ம ஆன்மீகத்தை வந்து சொல்கிறதே விரும்புறது கிடையாது. ஆன்மீகத்தை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆன்மீகம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா உடலும் ஆத்மாவும் சரியாயிடும். அதுவும் தெரியறதில்ல. அதுக்காக தான் நம்ம பிரச்சாரத்துலையும் ஈடுபடுறோம். ஒரு முறை நான் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண போனப்போ நான் வந்து மனோதத்துவ நிபுணர்னு தெரியும். அதனால் அவங்க வந்து நீ மனோதத்துவம் தான் பேசணும், பிரச்சாரம் பண்ணாத, அந்த பக்தியை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி என்னை வந்து, மனோதத்துவம் என்பது மனதை நம்முடைய செயல்களை எப்படி கட்டுப்பாடாக வைக்கிறதுன்றதை பற்றின ஒரு அறிவியல். அதை தான் சொல்ல சொன்னாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து உடல் மனம் இதிலே சிக்கிறாங்க. உடல் மனம் மீறி ஆத்மா இருக்கு. நம்ம ஆத்மாவை கவனிச்சிட்டோம்னா உடல் மனம் வந்து சரியாயிடும் அப்படின்றது தான் வந்து ஆன்மீக வழிகாட்டுதலே. உடலை மட்டும் அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு, மனதை மட்டும் ஒரு கருத்து இருக்கு, அதை மீறி ஆத்மா இருக்கு பாருங்க. ஆத்மாவை நம்ம ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம்னா
மனம் உடல் ரெண்டும் சரியாயிடும். சரியா? அப்போ சரி ஆகலைன்னா நம்ம சரியா இல்லைன்றதும் ஒரு உண்மைதான். நம்ம சரி வர ஆத்ம ஞானத்துல இல்லைன்றது ஒரு உண்மைன்றத பக்தர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க இவர் சொல்றாரு, எல்லாரும் உடலை பார்த்துக்கணும்னு பார்க்கறாங்க, மனசை பார்த்துக்கணும்னு பார்க்கறாங்க. மனம் எப்படி தெரியுங்களா? மனதை பக்தி தவிர மற்ற இடத்துல இப்போ இந்த மாதிரி ஒரு இன்னிசைகள் இருக்கு, மனசுக்கு நல்ல பிடிச்ச விஷயங்கள்லாம் உலகத்துல இருக்கு. எங்கேயாவது வெளியூர் போகிறது, தண்ணியில் நீச்சல் அடிக்கிறது, அதெல்லாம் ஊர் நம்முடைய தினசரி விட்டுட்டு தினசரி வாழ்க்கையை விட்டு விட்டு இது விடுமுறைக்கு இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்றதெல்லாம் ஒரு மனசுக்கு ஆறுதலான, மனசுக்கு இன்பம் தரக்கூடிய செயல்கள் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனாலும் மனசு அடங்காது. மனசு எப்போ அடங்கும்? உடலை எப்படி நம்ம கட்டுப்பாடாக கொண்டு வர முடியும்னா, ஆத்மாக்காக வேலை செய்யும் போது மட்டும்தான் இது சாத்தியமாகும். அதனால தான் மக்கள் தோற்று போயின்னு இருக்கிறாங்க இல்லையா? மற்ற வழிமுறைகளை சொல்லக்கூடிய மக்கள் தோல்வி அடைவதற்கு காரணம் அவங்க ஆத்மாக்கான வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி தராதனால தான். சரியா? அடுத்து ஸ்லோகம் 28. ஆனால் நீர் திறமையுள்ளவராகவும் கற்றறிந்தவராகவும் நிபுணராகவும் அழகுடையவராகவும் இருந்தும் எந்த செயலிலும் நீர் ஈடுபடவில்லை. நீர் எதையும் விரும்பவும் இல்லை. மாறாக நீர் ஒரு பிசாசு போல் ஜடமாகவும் பித்தனாகவும் காணப்படுகின்றது. இதான் அடையாளம். அவதூதர்னா அப்படிதான் இருப்பாங்க. நம்ம அவதூதரை பற்றி இப்போ ரிஷபதேவரை பற்றி பார்த்துட்டோம் 5வது காண்டத்திலே. அவர் மலம் கழித்து கொண்டு எங்கேயே அப்படியே மயக்கமாக இருப்பாங்க, அழுவாங்க, சிரிப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, சில நேரத்தில் சாப்பிடுவாங்க, அதிகமாக சாப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட அவதூதர்கள்லாம் பிச்சைக்காரர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ பிச்சைக்காரர்களாக இருந்தால் அவங்கள இப்போ நாமெல்லாம் வெளியே போய் சாப்பிட்றதில்ல இல்லையா? பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றோம். அவங்க போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அது பிரசாதம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவங்களுடைய நிலை என்னன்னா, அவங்க இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் கூட அது அவங்கள பாதிக்காது. ஏன்னா அவங்க உடல் நிலையை விட்டு போயிட்டாங்க. எப்போ சும்மா தான் உடல். அதனால் அவங்கள இந்த மாதிரி செயல்கள் பாதிக்காது. ஏன்னா அந்த மாதிரி நிலையில தான் இந்த பிராமணர் இருந்தார். இவ்வளோ இவ்வளோ திறமையெல்லாம் இருக்கு உங்ககிட்ட. ஆனால் அதை மீறி நீங்கள் ஏன் இப்படி ஒரு லூசு மாதிரி திரியிறீங்க? நம்ம பாஷையில் சொன்னோம்னா, நீங்கள் ஒரு பித்தனை போல் இருக்கிறீங்களே, காரணம் என்ன? அப்படின்றது யது மகாராஜருடைய ஒரு கேள்வி. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே பொருளுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, துறவு பூண்ட ஆன்மீக வாழ்வு ஆண்மையற்றவர்களுக்கு அல்லது சாதாரண மக்களுக்கு அல்லது பௌதிக விவகாரங்களில் தகுதியற்றவர்களுக்கு உரியதென்று அறியாமையில் உள்ளோர் நினைக்கின்றனர். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். நிறைய பேர் பக்திக்கு ஏன் போகிறீங்கன்னா காதல் தோல்வின்னு. இங்கே எல்லா சினிமாலையும் பாருங்களேன், காதல் தோல்வி அவங்களுக்கு வாழ்க்கை அடையலைன்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த அம்மா போய் நன்னு ஆயிடுவாங்க, ஒரு ஆணாக இருந்தால் அவங்க போய் ஒரு சாமியார் ஆயிடுவாங்க. இப்போ வாழ்க்கையில் வாழ முடியாது, இங்கே நல்லா வாழலை, சந்தோஷமாக வாழலைன்னா அவங்க போய் விரக்தி அடைஞ்சு சந்நியாசம் எடுத்துக்குவாங்கன்னு ஒரு கருத்து நிலவுகிறது பொதுமக்கள்கிட்ட. ஆனால் அது மிக தவறான கருத்து இல்லையா? யாருக்கும் நல்ல அறிவு இருக்கோ, ஞானம் இருக்கோ, அவங்க தான் பக்திக்கு வருவாங்க. ஒருவேளை இந்த பௌதிக விஷயங்கள்லேருந்து விரக்தி அடைஞ்சு பக்தி எடுத்தாலும் சரியான பாதையை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அதுவும் ஒரு உந்துகோலாக இருக்கும். ஆனால் பொதுவாக மக்கள் யாருன்னா தீவிரமாக இப்போ சன்னியாசி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு காதல் தோல்வி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை வாழ்க்கையில் எல்லாம் கெட்டு நிறைய கடன் ஆயிடுச்சு, விட்டு விட்டு ஓடிட்டாங்க, சாமியார் வேஷம் போட்டு, இந்த மாதிரி நிறைய சினிமாவில் காட்டுறாங்க. அதை இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா சமுதாயத்தில் அப்படி ஒரு கொள்கை, அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய திறமையற்றவர்களுக்கு தான் சமய வாழ்வு என்று சமய வாழ்வு ஒரு முடவன் கொம்பாக உள்ளது என்று முட்டாள்கள் சில நேரம் நினைக்கின்றனர். எனவே அந்த பிராமண பரதேசி பௌதிக வெற்றிக்கான எல்லா தகுதிகளையும் பெற்றிருந்தும் ஆன்மீக துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருப்பதை காட்டவே யது மகாராஜர் அழகா இருக்கிறான், அறிவா இருக்கிறான், அப்படி இருந்தவன் ஏன் இப்படி ஒரு சந்நியாச வாழ்க்கையை எடுத்தான் அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தர்கள் தங்களுடைய சொந்த கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்ளும் அதே சமயத்தில் பிறரையும் கிருஷ்ண உணர்வுக்கு மாற்றும் முறையில் ஊக்கத்தோடு செயல்படுகின்றனர். அவ்வப்போது மூடர்கள் பக்தர்களிடம் நீங்கள் ஏன் வேலை தேடிக்கொள்ளக்கூடாது என்று ஏளனம் செய்கின்றனர். அது இந்த முழு நேர பக்தர்கள் இருக்கிறாங்களா, பிரம்மச்சாரிகள், அவங்களெல்லாம் நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்களா, அதுக்காகவே
நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் மிக மிக திறமை வாய்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அது பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் பக்தி போதும் எங்களுக்கு, நாங்கள் பக்தியில் வந்து சிறப்பாக இருக்கிறோம், அதனால எனக்கு அதெல்லாம் பௌதிகமான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னத பக்தர்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த கேள்வியெல்லாம் இவர் கேட்குறார், எது மகாராஜர் இவ்வளோ அறிவாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா பொதுவாக மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னும் கேள்வி கேட்கிறார், ஜட உலக மக்கள் காமம் மற்றும் பேராசை என்ற பெரிய காட்டு தீயில் எரிந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் நீர் அந்த தீயினால் எரிக்கப்படாமல் அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். நீர் கங்கை நதியில் நின்று கொண்டிருக்கும் ஒரு யானை போல் காட்டுத்தீயிலிருந்து விலகி இருக்கிறீர்கள். எந்த உலகாய விஷயங்கள் எதுவுமே உங்களை பாதிக்காமல் நீங்க வந்து அமைதியா இருக்கிறீங்களே. உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய பதவியில் இருப்பவன், மிகப்பெரிய புகழை அடைந்தவர்கள், அவங்க எல்லாம் நிம்மதியா இல்லை. ஏன்னா அவங்களுடைய மனம் வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்றாங்க. அதற்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை இங்க மேற்கோள் காட்டுறாங்க. கிருஷ்ண பக்த நிஷ்காம. ஏன்னா கிருஷ்ண பக்தனுக்கு வேற ஆசை கிடையாது, அதனால அவன் அமைதியா இருக்கிறான். அதையவ அசாந்த. மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் மன சஞ்சலமாயி நிம்மதியாவே இருக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா நிறைய ஆசைகள். அப்ப இது என்ன, நிறைய ஆசைகள் இருக்கிறதுனால பொதுமக்கள்லாம் எல்லாம் இருந்தும் அவங்க வந்து மன சஞ்சலமாயி சாந்தியே அமைதியே இல்லாம இருக்கிறாங்க. ஆனா கிருஷ்ண பக்தனுக்கு ஒரு பொருள் இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒரு வசதி இல்லைனாலும் அவன் அமைதியா இருக்கிறான். இப்ப இந்த பிராமணர் பார்த்தீங்கன்னா அவந்தி பிராமணர் எதுவுமே இல்லை, ஆனா ரொம்ப நிம்மதியா இருக்கிறார். காரணம் என்ன? இது ஒரு பெரிய விஷயம் தானே. எவ்வளோ விஷயங்கள் விடைந்த ஒரு நான் மன்னன் அவர் சொல்றாரு. எது மகாராஜர்? நான் மன்னன், ஆனா என்கிட்ட இல்லாத ஒரு, ஏன்னா மன்னனுக்கு எல்லாமே சொந்தம் தானே, எல்லாமே இருக்கு அப்படின்ற கணக்கு தானே. ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார், என்கிட்ட எல்லாமே இருந்து நான் சாந்தி அமைதி இல்லாம இருக்கிறேன், ஆனா உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் நீங்க எப்படி அமைதியா இருக்கிறீங்க, காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். பிராமணரே, நீர் விஷய சுகத்துடன் எந்தவித தொடர்பும் இல்லாமல் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரின் துணையின்றி தன்னந்தனியாக சஞ்சரிக்கிறீர்கள். எனவே உமது மனதில் ஆனந்தம் நிறைந்திருக்கும் காரணத்தை கேட்க விரும்பும் எங்களுக்கு அதை கூறி அருள வேண்டும். அவர் சொல்றாரு, நீங்க வந்து இப்போ இதுல தான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பக்தர்கள் புரிஞ்சுக்கணும். பெண்கள் சந்நியாசம் வாங்கணும்னு சொல்றாங்க இல்லையா, நிறுத்திட்டு தான் வாங்க. பெண்கள் வந்து சந்நியாசம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்க வந்து அது முடியாது. ஏன் முடியாது அப்படின்ற கட்டம்னா, சன்னியாசி என்பவர் எந்த பயமும் இல்லாமல் தன்னந்தனியாக சுற்றணும். இந்த அவந்தி பிராமணர் மாதிரி இஷ்டத்துக்கு சுற்றணும், தன்னந்தனியாக சுற்றணும். ஆனால் அவங்களுக்கு பயம் கிடையாது. அது பெண் எப்பவும் அந்த நிலைக்கு போக முடியாது. அது வந்து விதிவிலக்கான ஔவையார்லாம் போனாங்கன்னு கேள்விப்படுறோம். காரைக்கால் அம்மையார், ஔவையார், விதிவிலக்கான சில பெண்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா பெண்களுக்கும் அது சாத்தியமாகாது. இப்போ ஒரு சன்னியாசின்னா ஒரு தண்டை எடுத்துன்னு ஒரு ரெண்டு துணி கூட தேவையில்லை, ஒரே ஒரு இடுப்பில் ஒரு துணி கட்டிட்டு போயின்னே இருக்கலாம். அதனால தான் வந்து அது சாத்தியமாகாது. பெண் உடம்புல ஃபஸ்ட்டு இந்த நிலைக்கு போகவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு உதாரணமாக நான் இப்போ சொல்கிறேன். அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷய சுகத்திலையும் இருக்கிறீங்க, தன்னந்தனியாக சுத்துறதுக்கு வந்து மிக உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருந்தால் தான் முடியும். ஈவன் ஆண்மகன்கள் கூட பயம் இருக்கும், வாழ்க்கையினை பற்றின பயம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து குழந்தைகள், மனைவி, இப்போ அம்மா அப்பா எல்லாம் இருந்தால் நான் போயிட்டேன்னா என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் இருக்கும். நான் அவதூத நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பயமே இருக்காது. நான் ஆல்ரெடி அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன், என்னை பற்றி யாரும் கவலைப்பட்டுக்க தேவையில்லை அப்படி நிலைமையில தான் இருக்கிறார். அதனால அவருக்கு வந்து பயம் இல்லாமல் சஞ்சரிக்கிறார். இந்த பயம் இல்லாமல் சஞ்சரிக்கிறது என்றதே வந்து மிக உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருந்தால்தான் முடியும், இல்லைன்னா முடியாது. ஆண்களுக்கு கூட சாத்தியம் இல்லாத ஒரு நிலை. பயம் இல்லாமல் நான் போகிறேன் அப்படின்னும் போது ஆண்களுக்கும் பயம் இருக்கு, பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கும். ஏன்னா பற்று இருக்கு, என் குடும்பம் இருக்கு, இவங்களெல்லாம் யார் காப்பாற்றுவா, நான் இப்படி எதனா ஆச்சுன்னா
அந்த உடலை பற்றி கூட கவலைப்படாம சுத்துவாங்க. இங்க இன்னொரு கருத்து, எனக்கு எதனா ஆபத்து ஆச்சுன்னா, என்ன யாருன்னா அடிச்சிட்டாங்கன்னா, என்ன யாருன்னா என் மேல என்னுடைய உடலுக்கு தீங்கு அந்த பயம் கூட இருக்காது. எந்த பயமும் இருக்காது. அது ஒரு அசாதாரணமான நிலை. அப்போ வந்து இப்போ பகவான் சொல்றார், சிறந்த அறிவாளியும் எப்போதும் பிராமணர்களிடம் மிகுந்த மரியாதையும் கொண்டவருமான எது மகாராஜர் சிரம் தாழ்த்தியபடி பிராமணரின் பதிலுக்காக காத்திருந்தார். அந்த பிராமணரும் அரசரின் நடத்தையில் திருப்தி அடைந்து பதில் கூறலானார். பொதுவாக இந்த மாதிரி அவதூதர்கள் வந்து பேசக்கூட மாட்டாங்க, சாதாரண மக்கள்கிட்ட வரவே மாட்டாங்க. இவங்க வந்து இந்த அவந்தி பிராமணர் வந்து இப்போ வரலாற்றில் பாகவதத்தில் இடம் பெற வேண்டும். அதனால அவரை வச்சு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது இங்கே. அதனால உள்ள வந்து பகவானே அவரை ஊக்குவிக்கிறார், நீ பேசித்தான் ஆகணும் அப்படின்ட்டு. அதனால அவர் பேசுறார். அந்த பிராமணர் சொல்றார், அரசே, நான் என் புத்தியால் பல குருமார்களிடம் புகலிடம் பெற்று அவர்களிடமிருந்து உன்னதமான போதனைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு முக்தனாக பூமியில் சஞ்சரிக்கிறேன். அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளும். இது வந்து முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணருடைய ஏற்பாடு. பெரும்பாலும் அவதூதர்கள் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஜடபரத மன்னர் வந்து ஒரே ஒரு நிலையில அது வரைக்கும் வாழ்க்கை முழுக்க அவதூதராக தான் இருந்தார் அவர். இதுவும் 5வது காண்டத்துல வருது. 5வது காண்டம். ஜடபரத மன்னர் வந்து ஜடபரதன் அந்த ரகுகுண மன்னனுக்கு வந்து உபதேசம் பண்ணுவார் கடைசியில். அது வரைக்கும் வந்து அவர் யாரு, நான் பக்தனா என்ன ஏது எதுவுமே பேச மாட்டார். பொதுவாக பேச மாட்டாங்க அவதூதர்கள்லாம், பிரச்சாரத்துக்கே வர மாட்டாங்க, அவங்க குருவே ஆக மாட்டாங்க. அவங்களுடைய மெய்மறந்த நிலையில தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பகவானுடைய ஏற்பாட்டில் அவதூத பிராமணர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கார். நான் வந்து குருமார்களை பெற்றிருக்கிறேன், பல குருமார்களை பெற்றிருக்கிறேன்னு சொல்றார். அவர்களிடமிருந்து ஞானத்தை பெற்று இவர் சுயம்பு. இவருக்கு வந்து குரு பரம்பரையில குரு வரல. இவர் வந்து அப்படி உலகத்தை கண்ணை திறந்து பார்த்தார், ஆன்மீக ஞானம் பெற்றுவிட்டார். அது வந்து ரொம்ப ரொம்ப அரிது. இதை வந்து எல்லாருக்கும் வைக்க முடியாது. பொதுமக்களுக்கு நீங்கள் வந்து ஆன்மீக பாரு, நீங்கள் போங்க, அவதூதர் பிராமணர் பாரு, போங்க, வெளியே போங்க, போய் வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், பாடத்தை கற்றுங்க, அப்படி இல்லை. நம்ம சாதாரண பொதுமக்களுக்கு இது பொருந்தாது. இவர் வந்து விதிவிலக்கானவர். அதனால் அவர் வந்து உலகத்தை பார்க்குறார், பார்த்து ஆன்மீக ஞானத்தை பெறுகிறார். அப்போ இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, புத்தி உபாசிரித்தாக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா என்னன்னா, அவர் வந்து இப்போ நமக்கெல்லாம் குரு வழி நடத்துறாரு, பேசுறாரு, சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டுறாரு, சாஸ்திரத்தை சொல்லித்தராரு. அந்த மாதிரி குரு கிடையாது இது. இது எப்படின்னா புத்தியை வச்சு அவங்களுடைய நடத்தையை வச்சு பாடம் கற்றுக்கிறது. அதனால இந்த அப்படி புரிஞ்சுக்க கூடாது. புத்தியை வச்சு அவர் வந்து குரு கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கினாரு. குரு உக்காந்து சொல்லிலாம் தரல. அடுத்து இந்த 24 குரு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குருவாக அவங்க வந்து அவர் விளக்க போகிறாரு. இந்த குரு கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்வார். பூமி, காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு, சந்திரன், சூரியன், மாடப்புறா, மலைப்பாம்பு, கடல், வெட்டில் பூச்சி, தேனி, யானை, தேன் திருடன், மான், மீன், பிங்களை என்ற வேசி, குரரப்பறவை, அது ஒரு பறவை இருக்கு, குழந்தை, குமரிப்பெண், அம்பு செய்பவன், பாம்பு, சிலந்தி பூச்சி, குளவி, இத்தனை பேர்கிட்ட இருந்து என்னென்னோ கற்றுக்கினார். அதை வந்து இப்போ விளக்க போகிறார். அப்போ அவர் சொல்கிறார், யயாதி மகாராஜரின் புதல்வரே, மனிதர்கள் புலியே, இந்த குருக்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட நான் என்ன பாடம் கற்றுக்கினேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதில் முதல்ல குரு வந்து பூமி. பொறுமைக்கே வந்து சின்னம் வந்து பூமி தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், காலையில் எழுந்த உடனே பூமி மேலே என்ன எச்சத்தை போகிறோம், மலம் கழிக்கிறோம், பள்ளம் தோன்றோம், பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டுறோம். உங்கள் உடம்புல வந்து யாராவது ஓட்ட போட்டால் எப்படி இருக்கும், தின்னு நடந்தா எப்படி இருக்கும். தினமுமே நம்ம வந்து பூமியை வந்து அவமானப்படுத்துகிறோம், நம்ம வந்து பல விஷயங்களை வந்து செய்கிறோம். இது அப்போ வந்து பூமி எல்லாத்தையும் பொறுமையாக, ஏன் குழந்தைகள், அசுரர்களுக்கும் சரி தேவர்களையும் சரி தன் குழந்தைய தான் பூமி பார்க்குறா. அதனால தான் பூமி தாய் அப்படின்றோம், பூதேவி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் பக்தர்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்னென்னா, பூமியை பார்த்து பொறுமையை கற்றுக்குறோம். ஆனால் காலையில் எழுந்த உடனே சமுத்திர வசனே தேவி பர்வதே ஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் ஷமஸ்வமே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு.
அதை சொல்லலாம். எப்போல்லாம் ஞாபகம் வருது, எனக்கு சில நேரத்தில் ஞாபகம் வரும், சில நேரத்தில் ஞாபகம் வராது. ஏன்னா எழுந்த உடனே பூமியில் காலை வைக்கிறோம். அப்போ வந்து அதையே ஒரு பிரார்த்தனை ஆக்கலாம். அம்மா உன் மேலே நான் காலை வைக்கிறேன், மன்னிச்சிருமா. பாதஸ்பர்ஷம் சமஸ்வமே, காலையில் எழுந்த உடனே இது சொல்லக்கூடிய ஒரு மந்திரங்கள்ல இதுவும் ஒரு மந்திரம். நீ வந்து சமுத்திரம் இருக்கு, மலைகள் இருக்கு, பல விதமான விஷயங்களை நீ தாங்கி இருக்கிற தாயே, பூதேவி தாயே, நான் என் பாதங்களை, என் கால்களை உன் மேல பதிக்கிறேன், இந்த மரியாதை இன்மைக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றது. அப்போ முதல் குருவாக பூமி தாயார் இருக்கிறார். பொறுமை, பொறுமையை நம்ம பூமிகிட்ட இருந்து கத்துக்கணும். எவ்வளோ பொறுத்து போறா. என்னென்ன அட்டுழியம் பண்றோம் மனிதர்களும் மிருகங்களும் ஜீவராசிகளும். பண்ணாத அட்டுழியமே இல்லை, எல்லாத்தையும் பொறுமையா தாங்குறா. அதனால பொறுமையை நாம் பூமியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அடுத்து, ஒரு சாது பிறருடைய சேவையையும் நன்மையுமே தன் வாழ்வின் ஒரே நோக்கம் என்பதை மலையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறே மரத்தின் சீடனை போல் பிறர்க்குரியவன் என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, பெரிய மலைகள் அளவற்ற மண்ணை தாங்கி கொண்டிருக்கின்றது. மரம், செடி, கொடிகள், பறவைகள், மிருகங்கள் முதலான எண்ணற்ற உயிரினங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறது. இப்போ மலையிலேருந்து தான் வந்து ஆறுகள் கூட உற்பத்தி ஆகுது, கனிமங்கள் கிடைக்கிறது, நீர்வீழ்ச்சிகள், நதிகள் எல்லாமே வந்து மலை குடிக்கிறது. மற்ற ஜீவராசிகள் தான் கொடுக்கறது தான் என்னுடைய சந்தோஷம்னு வாழுது. எது? மலை, மலைகள். இந்த மலைகள் வந்து மருந்து பொருட்களை கொடுக்குது, மரங்களை வளர்க்குது, நதிகளை உற்பத்தி பண்ணுது. அப்படி மலைகள் வந்து இவ்வளோ நன்மையை செய்து மற்றவங்களுக்காக தான் மலைகள் வந்து மலை மாதிரி நிற்குது. அதே மாதிரி அடுத்தது மரம். மரம் வந்து மரம் வந்து நீ கல் எடுத்து அடிச்சா கூட, ஒரு மாமரத்தை பார்த்து கல் எடுத்து அடிச்சா கூட அது பழம் கொடுக்குது இல்லையா? அப்போ வந்து சகிப்புத்தன்மைன்றதை வந்து நம்ம மரத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். தரோரபி சகிஷ்ணுனா, எப்படி புல்லை விட தாழ்மையாகும், மரத்தை விட பொறுமையாகும். மரமும் வந்து பொறுமைக்கு ஒரு சின்னமாக சொல்லுது. மரத்தின் சீடனை போல நம்ம வந்து, நான் வந்து மற்றவங்களுக்கு உரியவன். மரம் வந்து எப்பவுமே அப்படிதான், நிழல் கொடுக்கும், பழங்களை குடிக்கிறது. வெட்டினா கூட அவனை வெட்டாத என்னன்னு சொல்லாது, வெட்டுறதுக்கும் விடுது. அந்த மாதிரி மற்றவங்களுக்காகவே எல்லாத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்றத வந்து நம்ம இங்க வந்து கத்துக்கிறோம் இல்லையா? தரோரப்பி சகிஷ்ணு, நான் எல்லாத்தையும் சகிச்சு கொள்வது, பொறுத்து கொள்வது. யார் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, திருநாதப்பி சுனிச்சேன தரோரப்பி சகிஷ்ணுனா அமானினமானதேன கீர்த்தனிய சதாஹரியின். தன்னை வந்து புல்லை விட தாழ்மையாகும், மரத்தை விட பொறுமையாகும் நினைக்கிறவன் தான் வந்து ஜபமே பண்ண முடியும். நம்மெல்லாம் பண்றோமே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பண்றோம், ஆனால் தூய ஜபம் இல்லை. கிருஷ்ண பிரேமையை அடையக்கூடிய அந்த தூய நாம ஜபம் கிடையாது. நாம பண்றோம், நாம ஜபம் செய்யறோம், ஆனால் மிக தூய்மையான நிலைக்கு கிருஷ்ண பிரேமையை அடையக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஜபம் பண்ணணும்னா இந்த நிலைக்கு நம்ம வந்தே ஆகணும். அதனால புனித நாமத்துல வந்து புது புது மகிழ்ச்சிகளை அனுபவித்து இடைவிடாது பகவானின் நாமத்தை பாடிக்கொண்டே இருக்கக்கூடியவன் வந்து திருநாந்தபி சுனிசேனன் யார் இருக்கிறானோ அவனால் தான் முடியும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த பாடத்தை, வாழ்வின் ஒரே நோக்கம் வந்து பிறருக்கு சேவை செய்வது. ஒரு சாது பிறருடைய சேவையும் நன்மையும் தன் வாழ்வின் ஒரே நோக்கம். மரம் என்ன சொல்லுது? சீடனை போல நான் பிறருக்குரியவன். மரம் வந்து என்னை தன்னை வெட்டுறவனை கூட அது தாங்கிக்குது அப்படின்றத நான் வந்து மரத்திடமும் மலையிடமும் கற்றுக்கொண்டேன்னு சொல்றார். அடுத்து, ஒரு கற்றறிந்த முனிவன் தனது வாழ்வின் எளிய பராமரிப்பில் திருப்தி அடைய வேண்டும். அவன் பௌதிக புலனுகர்வின் மூலம் மகிழ்ச்சியை நாடக்கூடாது. அதாவது ஒருவனின் உயர்ந்த அறிவு அழிக்கப்பட்டு விடாதபடியும், இதனால் அவன் பேச்சும் மனமும் தன்னை அறிவதிலிருந்து விலகிவிடாமலும் இருக்கும்படி தன் ஜட உடலை ஒருவன் பராமரிக்க வேண்டும். இப்போ இது வந்து ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுக்குறார், பொதுவான ஒரு அறிவுரையை வந்து அவந்தி பிராமணர் கொடுக்குறார். ஒரு அறிவுள்ளவன் வந்து புலன் நுகர்வில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடாது, அது பின்னாடியே ஓடக்கூடாது. பகவானே சொல்றார், யுக்தாரக விகாரஸ்ய சேத்தஸ்ய கர்மஷு. எந்நேரம் சாப்பிட்டு தின்னு அதுலேயே புலன் இன்பத்திலேயே இருக்கிறத விட
பகவானை பற்றி அறிவதில் தான் மனித வாழ்க்கையே இருக்கிறது. அதனால நாம் வந்து அளவுக்கு அதிகமான புலநுகர்வுல நம்ம ஈடுபட்டோம்னா தன்னுணர்வு சாத்தியம் கிடையாது. எந்த ஒரு பொருளையும் கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டதாக பார்க்காம அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ அனுபவிச்சுட்டு மற்றதெல்லாம் கிருஷ்ணருடைய சேவையில் நம்ம வந்து ஈடுபடணும் அப்படின்ட்டு இங்கே பொருளுரையில் பக்தர்கள் சொல்கிறாங்க. அடுத்து கடைசி இந்த வாரத்துக்கான கடைசி ஸ்லோகம் 40ல் ஒரு ஆன்மீகி கூட நல்ல தீய குணங்களுடைய எண்ணற்ற பௌதிக பொருட்களால் சூழப்பட்டிருக்கிறான். ஆன்மீகியோ சாதாரண மனுஷனும் தீய பொருட்கள் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் பௌதிக நன்மை தீமைகளை கடைந்தவன் காற்றைப் போல் பல வகைப்பட்ட விஷயங்களில் புகுந்து பழகினாலும் அவற்றின் குணதோஷத்தால் கரைபடாத மனத்தினனாக எல்லா இடத்திலும் பற்றற்றவனாக இருக்க வேண்டும். காற்று என்பது 2வது குரு. முதல் குரு வந்து பூமியை சொன்னார், நடுவில் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துட்டார். இப்போ 2வது குருவாக காற்று தான் கொள்றார். பூமிக்கு அப்புறம் காற்று சொல்றார். காற்று வந்து நல்லது கெட்டதெல்லாம் அது வந்து பாதிக்கப்படலை, அது பாட்டுன்னு வீசிக்கொண்டே இருக்கிறது. அது வந்து பல விஷயங்களால பல விஷயங்களை கடந்து கூட போகலாம். அந்த விஷயங்களை எடுத்து கொண்டு போகலாம். ஒரு மல்லிப்பூ தோட்டத்து வழியா வந்ததுன்னா மல்லிப்பூ வாசனை, ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சாக்கடை வழியாக வந்ததுன்னா துர்நாற்றத்தையும் எடுத்துக்கொண்டு போகுது. ஆனால் அது பாதிக்கப்படுவதில்லை. அதான் காற்றினுடைய இயல்பு. அதனால இந்த மாதிரி விஷயங்களால அந்த காற்று வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதை போல நம்ம உலகத்துல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அதுல நான் பாதிக்கப்படாமல் இருப்பேன் அப்படின்றத வீசும் காற்றிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்றார். இப்போ அவந்தி பிராமணர் எது மகாராஜர் அவந்தி பிராமணரை சந்திக்கிறது, கேள்விகள் கேட்கறது, அதுக்கு வந்து அவர் வந்து நான் 24 குருக்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்கார். முதல்ல பூமியை பற்றி பேசினார், அப்புறம் வந்து காற்றை பற்றி பேசுகிறார். மீதியை வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் முடிச்சிடலாம் 52 ஸ்லோகம் வரைக்கும். 52 இல்லை, சாரி, இது போது 74 வரைக்கும் இருக்கு. அடுத்த வாரம் வந்து ஒரு முறை படித்து இதை முடிச்சிடலாம். பக்தர்களுக்கு இதில் வந்து ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. சுகதேவ் கோஸ்வாமிங்களும் அவதூதர் தானாங்க மாதாஜி? ஆமா, சரிங்க மாதாஜி. ஏன்னா அவர் வந்து துணியே போட மாட்டார், துணி போட மாட்டார். பிறந்த உடனே அவர் வந்து வயிற்றுலே இருந்தார். ஆனா அவர் வந்து பக்தர் ஆனது வந்து அவங்க அப்பா கிட்ட பாகவதம் படிச்சதுக்கு அப்புறம் தான் பக்தர் ஆனாரு. அவர் தாயினுடைய வயிற்றுல இருந்தப்போ, வியாசதேவருடைய மனைவியினுடைய வயிற்றுல அவர் இருந்தப்ப அவர் வெளியே வரமாட்டேன்னு சொல்றாரு. அப்போ வியாசதேவர் வந்து நேரடியா கிருஷ்ணரோட பேசக்கூடியவர்ல, பகவானுடன் பேசக்கூடியவர். அவர் கேட்கிறார், இந்த குழந்தை வரமாட்டேன்து. அப்போ பகவானே அந்த குழந்தைகிட்ட பேசுறார், ஏன் வரமாட்டேன்ற அப்படின்னா, வெளியே வந்தா எங்க அம்மா அப்பாலாம் என்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க, கண்ணே மணியேன்னு சொல்லி மாயை பிடிச்சிக்கும். நான் வெளியே வந்தால் மாயையில் மாட்டுவேன், அதனால உள்ளவே இருக்கிறேன். அப்போ பகவான் சொல்கிறார், மாயை வந்து உன்னை தொடாது, அதனால நீ வெளியே வா அப்படின்னு சொல்வார். வெளியே வரும்போது வியாசதேவருக்கு பற்று இருந்தது, சுகதேவருக்கு இல்லை. பாகவதமனுடைய ஆரம்பத்திலே இதை பற்றி பேசியிருக்கிறோம். சுகதேவர் போவார், அப்போ இவருக்கு வியாசதேவர் கூப்பிடுவார், மகனே மகனேன்னு. அவர் அதை கண்டுக்காமல் அப்படியே போயிடுறாரு, நிர்வாணமாக சுற்றுவார். இப்போ பிறக்கும் போதே 17 வயது குழந்தை, 17 வயது. அப்போ வந்து அவர், ஆனால் அப்போ வந்து அவர் வந்து ஆன்மீக ஞானத்தில் இருந்தார், ஆனால் பகவத் பக்திக்கு வரல அப்படின்றது தான் வந்து கருத்துரையாளர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வியாசதேவர்கிட்ட பாகவதம் படித்து தான் பக்தர் ஆகிறார். சரி, அவரும் சற்றேறக்குறைய. ஆனால் இந்த அவதூதர்கள் ஒருத்தருக்கு, இப்போ பாருங்க, ஜடபாரத மகாராஜர் வந்து ரகுகுண மன்னருக்கு சொல்றார், ரிஷபதேவரும் போதனைகள் மகன்களுக்கு சொல்றாரு. இவரும் பாருங்க, அவதூதரம் வந்து யாரோ ஒருத்தருக்கு கைட் பண்றாங்க. சுத்தமா வந்து அவங்க குருமார்களா ஆகலைனாலும் காலகட்டத்தில் எப்போ அது ஒருத்தருக்காவது அவங்க வந்து ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறார்கள். பொதுவா கொடுக்க மாட்டாங்க. பொதுவா அங்கங்க போய் பிரசங்கம் பண்றது, மக்களை வழி நடத்துதல், அதெல்லாம் பண்றது இல்லை அவதூதர்கள். சரி, சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சித் மன்னருக்கு சொன்னதோட நிறுத்திட்டாங்க மாதாஜி. அதுக்கப்புறம் வந்து எந்த வரலாறும் இல்லைங்க. சரி, இல்ல, அதுக்கப்புறம் அவர் முக்தி அடைஞ்சிருப்பார், கண்டிப்பா ஆன்மீக உலகம் போயிருப்பார். அவரை பற்றின விவரங்கள் கிடையாது. சரி, அதான் சொல்றாங்கல்ல, அவரு கீர்த்தனம்
அவர் வந்து சிரவணம். பரீட்சித் மகாராஜ் கேட்டதன் மூலம் முழுமை அடைந்தார். ம். இவர் வந்து சொல்றதன் மூலம், கீர்த்தனத்தின் மூலம் முழுமை அடைந்தார். அப்படின்னா பரீட்சித் தன் சிஷ்யனே ஆன்மீக உலகம் போறாருன்னா குரு போக மாட்டாரா என்ன? போயிருப்பார். சரிங்க. ஆனா அவரை பற்றின விவரங்கள்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் போய் இங்க பேசினார் அங்க பேசினார்லாம் இல்லை. சரி அவரும் சரி பகவானை அடைந்திருக்கணும். சரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இல்ல சில பக்தர்கள்லாம் இங்கே இருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசலாம். இப்ப நாரத முனிவர் வந்து இங்கே தான் இருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? நாரத முனிவர் வந்து முக்தி பெற்றவர் தான். ஆனா அவர் சரிங்க கருணை, அதனால சஞ்சரித்து கொண்டு பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். சரிங்க பிரபுபாதருடைய கண்களுக்கு தெரிஞ்சாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். நாரத முனிவருக்கு ஒரு சரி ஆசனம் போட சொன்னாராம் ஒரு இடத்துல, ஒரு கோயில்ல. முக்கியமா அது லண்டன் தான் நினைக்கிறேன். சோஹோ ஸ்ட்ரீட் லண்டன்ல தான். அவர் வந்து சரிங்க நாரத முனிவரை பார்த்து அப்புறமா அங்க அவருக்காக ஒரு உட்கார்றதுக்கு ஒரு சேர் வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்டர்லயும் அதுக்கு மேலேயும் அது பார்த்துருக்கிறாரு. சரி நாரத முனிவர்லாம் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறாங்க அவங்க எல்லாம் உலகத்துல. சரிங்க மாதாஜி. மாதாஜி நீங்க இப்ப சொல்லும் போதும் தெரியுது 18வது ஸ்லோகத்துலங்க மாதாஜி ஒரு கொஸ்டினுக்கு படிக்கும் பொழுது பகவானின் புருஷ அவதாரமான நாரதருக்கு கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முடிவாக புகலிடம் ஆவார் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, ஒரு லைன் வருதுங்க மாதாஜி 18வது அத்தியாயத்துல கடைசி பேரால. 18வது ஸ்லோகம். சாரிங்க மாதாஜி 18வது ஸ்லோகத்துல கடைசி ஸ்லோகத்துல பேரால அந்த இது வருது, நாரர் வரக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் வருதுங்க மாதாஜி. ஓகே ஓகே. ஜட உலகத்தீஸ் பகவான் புருஷ அவதாரமான நாரதருக்கு கூட. புருஷ அவதாரம்னா அந்த அவதாரம் தானே? இவங்க பிரம்மா விஷ்ணு சிவன் தானங்க மாதாஜி. இது நான் கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துருச்சு மாதாஜி. புருஷாவனா மனித அவதாரம்னு சொல்லிக்கலாம். நாரதர் வந்து சக்தி ஊட்டப்பட்டவர். சரிங்க. சத்யாவேஷ அவதாரம்னு இருக்கு. அப்ப இங்க வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? புருஷ அவதாரம்னா அந்த இதுதான் புருஷ அவதாரம்னு எடுத்துக்கிறாங்க. கர்ப்போதக சாய் விஷ்ணு, சிரோதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு, காரணோதக கர்ப்போதக சிரோதக சாய் விஷ்ணு தான் புருஷ அவதாரம். ஆனா இந்த இடத்துல புருஷன்றது வந்து மனித ரூபத்துல மனிதர்கள். சக்தியாவேஷ அவதாரம். நாரத முனிவர் வந்து விஷ்ணு தத்துவம் கிடையாது, ஜீவ தத்துவம் தான். ஆனா சக்தி ஊட்டப்பட்டவர். ஆனால் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பகவான் நாரதர்னு சொல்லுவாங்க. சக்தி ஊட்டப்பட்டவர்கள். அந்த அந்த விதயத்துல புருஷ அவதாரமான அப்படின்னா சக்தி ஊட்டப்பட்ட அவதாரமான அப்படி பொருள். சரிங்க. அதான் அதுல ஜட உலகை சிருஷ்டிப்பவர்னு கூட பாயிண்ட் இருக்குதுங்களா, அதனாலதான் எப்படின்னு யோசிச்சுங்க மாதாஜி. இல்ல இல்ல மாதாஜி, ஜட உலகை சிருஷ்டிப்பவரான பகவானின் புருஷ அவதாரம். அதை ஏத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்ல பாருங்க, சரிங்க. ஜட உலகை சிருஷ்டிப்பவர் ஆறான பகவானின் புருஷ அவதாரமான நாரதருக்கு கூட இப்ப ஜல உலகை சிருஷ்டிக்கிறவர் வந்து மகாவிஷ்ணு. ஓகே, அந்த மகாவிஷ்ணு வந்து நான் எப்பவுமே நாரதர் வந்து எப்பவுமே நாராயணா நாராயணான்னு சொல்லினுக்கிறாரு. நாராயணா நாராயணான்னு சொல்லியிருந்தாலும் அவருக்கு வந்து இறுதி புகலிடம் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? நாரதருக்கும் தெரியும் அவர் நாராயணான்னு தான் நிறைய சொல்வார். ஆனாலும் அவருக்கு கூட கிருஷ்ணர் தான் இறுதி புகலிடம். புரியுதா? ஜட உலகை சிருஷ்டிக்கும் விஷ்ணு, அந்த விஷ்ணுனுடைய சக்தியாவேஷ அவதாரமாக அந்த விஷ்ணு தான் சக்தி கொடுக்குறாரு நாரதருக்கு, இந்த உலகத்துல நீ பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லி. ஆனா அவருக்கு கூட அல்டிமேட் வந்து கிருஷ்ணர் தான். சரிங்க. அப்ப இங்க அவர் வந்து ஜீவ தத்துவமா வர்றாங்களாங்க மாதாஜி? இப்ப நம்ம வியாசர், தேவலர், அசிதர் அவங்களெல்லாம் தானே மாதாஜி நீங்க சக்தி ஆவேச அவதாரம்னு சொல்லுவோம்ல? வியாசர், அசிதர், தேவலர். ஆமா. அப்ப இங்க பிரம்மாவும் வந்து ஜீவ தத்துவம் தான். ஓகே மாதாஜி. ஓகே. சில நேரங்கள்ல விஷ்ணுவே பிரம்மா கூட வரலாம். அது இங்க இப்ப இருக்கிற பிரம்மா வந்து ஜீவ தத்துவம் தான், விஷ்ணு தத்துவம் கிடையாது. சரிங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, எனக்கு ஒரு டவுட் மாதாஜி, அதை கிளியர் பண்றதுக்கா கேட்குற மாதாஜி. பீஷ்ம தேவரின் மரண வாயில மாதாஜி பிறப்பு 2 கொள்கைகள் அப்படின்னா மாதாஜி, அந்த பீஷ்ம தேவர் மரணத்துல 26வது அத்தியாயத்துல யுதிஷ்ட மகாராஜன் கேள்விக்கு பீஷ்ம தேவர் முதலில் தனி மனிதனின் தகுதிக்கேற்ப சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளின் தரங்களை விளக்கினார். எங்க 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 இருங்க, இது எங்க வருது? நம்ம இது இப்போ இங்கே இல்ல மாதாஜி, என்னுடைய பர்சனல் கேள்வி மாதாஜி. அப்புறம் நீங்க பீஷ்ம அந்த இது தேவர் முதல் காண்டத்தை எடுக்கிறீங்களா? முதல் காண்டத்துல பீஷ்ம தேவர் மரணப்படுக்கையில 2 கொள்கையில பரப்புறாரு. அது 2 கொள்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது இந்த ஆன்சர் எழுதலாமா? முதல் காண்டத்துல கிருஷ்ண தேவரின் மரணத்துல 26 ஸ்லோகத்துல கீழே இருக்கு. அது கரெக்டான்னு தெரியல, அதான் டவுட் நான் கேட்கறேன். முதல் காண்டத்தை பார்த்தா தான் எனக்கு பதில் சொல்ல முடியும். ஓகே நான் மாதாஜி. பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே மாதாஜி. சரியா, பார்த்துட்டு சொல்றேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாருன்னா பதில் சொல்ல முடியும்னா சொல்லுங்க. முதல் காண்டத்தை கரைச்சி குடிச்சிங்க இப்ப படித்து கொண்டு இருப்பவர்கள் யாராவது? ஏன்னா முதல் காண்டம் கையில இருந்தாதான் நான் பார்த்து சொல்ல முடியும். கையில இல்லை இப்ப. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த பாடத்துல? மாதாஜி ஆத்மாராமாவை பத்தி ஆத்மராமம் தன்னை உணர்ந்தவர்கள். நீங்க பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா சுதா மாதாஜி? படிச்சிருக்கேன் மாதாஜி. பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா? அதுல ஸ்தித பிரக்னான்ட்டு 2வது அத்தியாயத்திலே ஸ்தித பிரக்னன் எப்படி நடப்பான், எப்படி பார்ப்பான், எப்படி அமருவான் அப்படின்ட்டு ஒரு கேள்வியே இருக்கும் பகவத்கீதையில. ஸ்தித பிரக்னன் அப்படின்னா அவங்க எல்லாம் சமதிருஷ்டி. ஆத்மராமா அப்படின்னா தன்னை உணர்ந்தவர்கள். தன்னை உணர்தல்னா என்ன? நான் யார் அப்படின்றத உணர்ந்தவங்க. உடல் இல்லை ஆத்மா அப்படின்றது. நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு உணர்ந்தவங்க தான் தன்னை. அவங்க தான் ஆத்மா. அவங்க தன்னில் சுகத்தை அனுபவிப்பவர்கள். வெளியே சுகத்தை நம்மெல்லாம் ஒரு பொருளை சாப்பிட்டோ, ஒரு பொருளை அணிந்தோ, இல்லை ஒரு விஷயத்துல சுவைத்தோ பார்த்தோ அதுல சுகம் காண்றோம்ல, அவங்க அதெல்லாம் விருப்பம் இருக்காது. அவங்க உள்ளவே சந்தோஷமா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. தன்னை ஆத்ம ராமா அப்படின்றது தான். உள்ளவே அவங்க நிம்மதியா இருப்பாங்க. வெளியில ஒரு பொருள் அவங்கள நிம்மதியை கொடுக்கறதோ சந்தோஷத்தை கொடுக்கறதோ கிடையாது. உள்ள சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க உள்ளவே திருப்தியாக இருக்கிறாங்க. எதுவும் அவங்களுக்கு பாதிக்காது. வெளி உலக விஷயங்கள் அவங்கள பாதிக்கவே பாதிக்காது. அதான் ஆத்மராமா. மிக உயர்ந்த ஆன்மீக நிலை. அதுல நான் உடல் அல்ல அப்படின்னு. அப்போ உடலுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அது அவங்கள தாக்காது. அவங்களால தாங்க முடியும். அதை தாங்கி அவங்க பக்தி செய்வாங்க. எப்போதும் கிருஷ்ணருடைய நிலையில இருப்பாங்க, கிருஷ்ணருடைய நினைவில் இருப்பாங்க. ஆத்மராமான்றது 2 வகையா பிரிக்கலாம். இப்ப மாயாவாதி ஆத்மராமான்னா நான் இந்த உடல் அல்லன்றது மாயாவாதிகள் கூட அறிகிறாங்க. நான் அடுத்து கடவுள் யார், கடவுளோட சம்பந்தப்பட்டு அந்த நிம்மதியில இருக்கலாம். நானே கடவுள்னு நினைச்சின்னு ஒரு மாயையிலையும் இருக்கலாம். புரியுதா? தன்னை உணர்தல் மாயாவாதிகளுக்கு கூட உண்டு. ஆனா அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. இங்க நம்ம சொல்ற ஆத்மராமா கடவுள் பக்தியில, முழுமுதற் கடவுளான கிருஷ்ண பக்தியில அவங்க சந்துஷ்டம் அப்படின்னா திருப்தியா இருப்பாங்க. திருப்தியா இருக்கிறது, அதுல அவங்களுக்கு ஒரு பாதகமும் இல்லை, நிம்மதியா இருப்பாங்க. அதான் ஆத்மராமா. ஆத்மராமஸ்ய முனையோ அப்படின்ட்டு பாகவத முதல் காண்டத்திலே அவங்கள பத்தி வருது. ஒரு நான் அதை அதை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன் மாதாஜி. 1வது சைத்தன்ய அத்தியாயம் மாதாஜி, சரிதாமிரதம். 1வது காண்டம் 7வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் மாதாஜி. ஆத்மராமாச்ச முனையோ நிற்கிரந்தா அபி உருக்கிரமே குர்வந்தி அகைதிகும் பக்திம் இதம் பூத குணோ ஹரிஹி. அதுல மாதாஜி நீங்க சொன்ன பண்றாங்க பாருங்க. இத அப்புறம் சைத்தன்ய சரிதாமிரதத்துல மகாபிரபு விளக்குறாரு ஆத்மராமா ஸ்லோகம். இதை விளக்கும் போது அவருக்கு யாரோ விளக்குறாங்க. அப்ப பயங்கர பரவச நிலை வருது. அவங்க அகைத்திக்கும் பக்தினா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி செய்வாங்க. இது ஒரு கட்டுரையாவே கேட்பாங்க இதுல பக்தி வைபவத்துல. ஆத்மராமா பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மராமான்றது தூய பக்தர், அவ்வளவுதான். அவங்க தன்னை பற்றி அறிந்தவர்கள், தன்னை அறிந்தவர்கள்.
நான் அந்த சுருக்கமா சொன்னேன். ஸ்லோகத்திலையும் மாதாஜி இவங்களுக்கு 3 விளக்கம் சொல்றாங்க மாதாஜி. ஆத்மராமர்கள் வந்து ஆன்மீக ஆத்மாவில் இன்பம் காண்பவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள் மற்றும் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டவர்கள் மாதாஜி. ஆனா இப்படி இருக்கிறவங்களுக்கு கூட பகவானோட உன்னதமான குணம் வந்து ஈர்க்குதுங்களாமா. அதனால அவங்க வந்து பக்தி தொண்டு செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகம் வருதுங்க மாதாஜி. கரெக்ட் கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. ஹரே அப்படிப்பட்டவங்க, கிருஷ்ணா. அதாவது அவங்களுக்கு பக்தி தொண்டு, அதாவது மாயாவாதிகளா இருந்தா பக்தி தொண்டு செய்ய மாட்டாங்க. அவங்க ஆ, பக்தர்களா இருந்தா பக்தி தொண்டு செய்வாங்க. அப்படி அதுதான் தன்னையே மாதாஜி. இப்ப இனி அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த உலகத்துல இருந்து முக்தி பெற்றவர்கள். ஆனாலும் பகவானுடைய குணங்கள் அவரை வந்து அவர்களை கவர்ந்து அவங்க வந்து பக்தி தொண்டு செய்ய வைக்குது. ஹரே கிருஷ்ணா. சரிங்க மாதாஜி. எந்த நிலையிலயும் பக்தன்ற வந்து இப்போ இனி நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு புத்தகத்தை தூக்கி போட்டுறாங்கல்ல, பசங்க வந்து படிச்சு முடிச்சுட்டா அந்த புத்தகத்தை திரும்பியே பார்க்காதுங்க, அப்படியே தூக்கி விசிறி அடிக்குங்க. ஆனா பக்தியினுடைய உன்னத நிலையில அவங்க எல்லா அடிப்படை பக்தி தொண்டும் செய்வாங்க. அப்போ மிக உயர்ந்த நிலையில இருக்கிற அம்பரீஷ் மகாராஜர், அவர் வந்து ஒரு விதத்துல பௌதிகமா பார்த்தா பெரிய மன்னர். அவருக்கு போய் தொடப்பம் எடுத்து பெருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஆன்மீக நிலையில மிக உயர்ந்த நிலையில இருந்தார், கேட்க கூட இல்லை. துர்வாச முனிவர் ஒரு பேயை அவர் மேல ஏவல் விட்டப்ப பகவானை காப்பாத்துன்னு கூட கேட்கல. அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில இருந்தக்கூடிய பக்தர் என்ன பண்ணுவார், கோயிலுக்கு வந்து பெருக்குவாராம். சேவை, பக்தி சேவை, அதான் நீங்க இப்ப சொன்னீங்களே, அவங்க வந்து பக்தி சேவையினால கவரப்படுவார்கள். தன்னை உணர்ந்த மிக உயர்ந்த நிலையில இருந்தாலும் பக்தி சேவையினால கவரப்படுவார்கள். சரியா? வகுப்பு முடிச்சிடலாமா? பக்தர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நாளை வகுப்பு இல்லை, அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக வகுப்பு ஞாயிற்றுக்கிழமையை வச்சிடுறேன். இந்த வாரம் முடியாது. இந்த கேள்விகளை இப்போவே அனுப்பிடுறேன், இன்னைக்கே அனுப்பிடுறேன். பக்தர்கள் வந்து படிக்கலாம், வாரம் முழுக்க பாகவதம் படித்து வாருங்கள். ஓகே. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சகல்பதருபஸ்ய கிருபா சிந்துபியேவ ச பதிதானம் பாவனேபியோ பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ வைஷ்ணவேபியோ நமः. நமோ நமோ. ஹரே வைஷ்ணவ கிருஷ்ணா. பிருந்த கி ஹரே ஜெய். கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா, மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி.